வணக்கம் வணக்கம் வணக்கம். சுப வீரபாண்டியனும் அவரோட புழுகு மூட்டைகளும் இத பத்தி தான் இன்றைய காணொளியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம், பேச போறோம். ஐயா சுப வீரபாண்டியன் ஐயாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மிகச்சிறந்த பேச்சாளர், மிகப்பெரிய படிப்பாளி. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வரலாற்று நிகழ்வை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அந்த வரலாற்று நிகழ்வு எந்த ஆண்டுல, எந்த தேதியில, எந்த இடத்துல, யாரால எப்படி நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்பவே துல்லியமாக பேசக்கூடிய அறிவாற்றல் வாய்ந்த புத்தி கூர்மை உள்ள ஒரு நபர் தான் நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள். ஆனா ஐயா கிட்ட இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சில டேலண்ட்கள் ஒளிஞ்சிருக்கு. அது எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படி என்னப்பா டேலண்ட் ஐயா கிட்ட இருக்குன்னு கேக்குறீங்களா? அட, ஐயா மிகச்சிறந்த கதை சொல்லி, மிகப்பெரிய கற்பனாவாதி, எல்லாத்தையும் தாண்டி மிக கேவலமான மட்டமான ஒரு பொய்யர். மிகப்பெரிய ஒரு பொய்ய எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, கூச்சமும் இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கப்படாம ரொம்பவே சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு புழுகு மூட்டை தான் இந்த சுப வீரபாண்டியன். இப்படிப்பட்ட திறமைகள் எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சரிப்பா, அப்படி என்ன பெரிய பொய்ய சொல்லிட்டாருன்னு கேக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க. ஐயா திராவிட பள்ளி அப்படிங்கிற பேர்ல ஒரு பயிற்சி பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பயிற்சி பள்ளி எதுக்காக நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். இந்த பயிற்சி பள்ளி அடுத்த தலைமுறைக்கான கொத்தடிமை உடன்பிறப்புகளை உருவாக்குவதற்கான பயிற்சிகளை கொடுக்கிறதுக்காக நடந்துகிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற, ஒண்ணும் புரியல அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப ஐயா சுப வீரபாண்டியனை எடுத்துக்கங்க. அவர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும், இப்ப இருக்கிற வயசு வரைக்கும் கருணாநிதிக்கும் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும், ஏன் கொஞ்சம் கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இத்து போன திராவிடத்திற்கும் செத்து போன பெரியாருக்கும் முட்டு கொடுத்து கூலி வாங்கி சோறு சாப்பிட்டு வயிறு வளர்த்து வாழ்க்கைய ஓட்டிட்டாரு. இப்ப புதுசா உதயநிதி ஸ்டாலின் வர போறாரு. அவருக்கு அப்புறம் அவருடைய மகனான இன்பநிதி ஸ்டாலின் வர போறாரு. அவங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்கிற வரைக்கும் ஐயா உயிரோட இருக்க மாட்டாரு. ஐயா போயிட்டாருன்னு வைங்க, அவரை மாதிரியே அறிவுபூர்வமா பேசி யாரு திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் கருணாநிதி குடும்பத்திற்கும் முட்டு கொடுப்பாங்க. அப்ப ஐயா அவரை மாதிரியே அறிவாற்றல் வாய்ந்த கொத்தடிமை உடன்பிறப்புகளை உருவாக்குவதற்கான பயிற்சியை கொடுக்கிறதுக்காகத்தான் திராவிட பள்ளி அப்படிங்கிற பேர்ல ஒரு பயிற்சி பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப தெளிவா புரியுதா? எல்லாம் புரியுது. ஆனா முட்டு கொடுக்கிறதுக்கு எதுக்குடா அறிவாற்றல் அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கும் தெரியல. அறிவு இருந்தா அவங்க ஏன் திமுகவுக்கு முட்டு கொடுக்க போறாங்க? சரி, அதை விடுவோம். இப்ப இந்த திராவிட பள்ளி நடத்திய நிகழ்ச்சியில நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி 1 மணி நேரம் மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவை ஆத்துனாரு. மனசாட்சி தொட்டு சொல்றேங்க, உண்மையாகவே மிகச்சிறந்த சொற்பொழிவு. முதல் அரை மணி நேரத்துல திராவிடம்னா என்ன, யார் யாரெல்லாம் திராவிடத்திற்கான சான்று கொடுத்திருக்காங்க, எந்தெந்த புத்தகத்துல அந்த சான்றுகள் இருக்கு அப்படிங்கறத எல்லாம் ஒரு அருவி மாதிரி, ஒரு ஃபால்ஸ் மாதிரி அள்ளி நம்ம முன்னாடி தெளிக்கிறாரு. ஐயா சொன்ன எல்லா புக்கையும் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன், படிச்சும் வச்சுட்டேன். அதை பத்தி எல்லாம் இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா பேசலாம். அடுத்த அரை மணி நேரத்துல தமிழ் தேசியத்தின் பக்கம் தமிழ் தேசிய பேராசான் நம்ம ஐயா மணியரசன் அவர்களை பற்றியும், அன்பு அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் உண்மைக்கு மாறான பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பல பொய்யான போலியான விமர்சனங்களை ஐயா அவர்கள் பேசி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான 3 கேள்விகளை முன் வச்சு இதற்கெல்லாம் சீமானும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சவால் விட்டு இருக்கிறாரு. அவரோட கேள்விக்கு நாம தகுந்த சான்றுகளோட பதில் சொல்லலாம். சரி, ஐயா என்னென்ன கேள்விகளை முன் வச்சிருக்காரு அப்படிங்கறத முதல்ல ஒண்ணா பார்க்கலாம். அவரோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசும் நீங்கள், நாம் தமிழர் கட்சியை சொல்றாரு, தமிழ் தேசியம் பேசும் நீங்கள் எதற்காக இந்திய பொது தேர்தலில் போட்டி போடணும்? அதாவது எதுக்காக நீங்க சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த கேள்வி, நாம் தமிழர் கட்சியும் சீமானும் அதிபர் ஆட்சி முறையை கேட்கிறாங்க. இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாட்டிற்கு அதிபர் ஆட்சி முறை எப்படி பொருந்தும்? இதை அவங்களோட கட்சி கொள்கை அறிக்கையிலேயே கொடுத்திருக்காங்க. நான் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்களாயா? அந்த புத்தகத்துல படிச்சீங்களா? அந்த புக் எங்க இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது நல்லா வச்சு செய்யறேன் உங்களை. அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசும் நீங்கள் தனித்தமிழ்நாடு கேட்க தயாரா? அதற்கான துணிவு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு சவாலாகவே இந்த கேள்வியை ஐயா முன் வச்சிருக்கிறாரு. இப்ப ஒவ்வொரு கேள்விக்கா நாம பதில் சொல்லலாம். ஐயாவோட முதல் கேள்வி என்ன? தமிழ் தேசியம் பேசும் நீங்கள் எதற்காக இந்திய பொது தேர்தலான நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போடுறீங்க? ஐயா, நீங்க உங்களோட இந்த கேள்வி மூலமா எங்க கிட்ட என்ன சொல்ல வரீங்க? இந்த கேள்வியோட உள் அர்த்தம் என்ன? அதாவது தமிழ் தேசியம் பேசுற யாருமே வாக்கு அரசியலுக்கோ பொது தேர்தலுக்கோ வரக்கூடாது.
தேர்தல்ல போட்டியே போடக்கூடாது. ஒண்ணு அவங்க இயக்க அரசியலை முன்னெடுக்கணும், இல்லனா ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து அதன் மூலமாக தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கணும். அப்படித்தானே சொல்ல வரீங்க ஐயா? மிக மூத்த தமிழ் தேசிய போராளியான புலவர் கலியபெருமாள் அவர்களோட 2 முக்கியமான அறிவுரையை உங்களுக்கு மேற்கோள் காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஐயா புலவர் கு கலியபெருமாள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் அப்படிங்கிற தலைப்புல புத்தகமா போட்டு இருக்கிறார். அந்த புத்தகத்தோட கடைசியில புத்தகத்தை முடிக்கும் போது எதிர்கால தமிழ் தேசியவாதிகளுக்கு 2 முக்கியமான அறிவுரையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அது என்ன தெரியுமா? மக்களை வென்றெடுக்காமல், மக்களை அரசியல் வழியில் அணி திரட்டாமல் எந்த ஒரு புரட்சிகர போராட்டத்தையும் முன்னெடுத்து செல்ல முடியாது. அடுத்தது, மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஆயுத நடவடிக்கைகள் இதையே நமக்கு கற்பிக்கின்றன. மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஆயுத நடவடிக்கைகள் பேரழிவையே ஏற்படுத்தும். இந்த படிப்பினையை பெறுவதில் ஏற்பட்ட தோல்வியால் தான் எண்ணற்ற தோழர்களை நாம் இழக்க நேரிட்டது. தெளிவா புரிஞ்சுதுங்களாயா ஐயா? ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான காலமும் கள சூழலும் இங்க இந்திய துணை கண்டத்துல இப்ப இல்ல. அதனால தான் புலவர் கு கலியபெருமாள் அவர்களோட அறிவுரையை ஏற்று நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ் தேசியத்தை வாக்கு அரசியலுக்குள்ள கொண்டு வந்து அதை வெகு மக்கள் மயப்படுத்தி இன்னைக்கு 36 லட்சம் வாக்குகளை வாங்கி தமிழ் தேசியத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று கொடுத்திருக்கிறாங்க. மக்களை தமிழ் தேசியத்தை அரசியல் மயப்படுத்தி அணி திரட்டி இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கு. இத எந்த கொம்ப நினைச்சாலும் மறுக்க முடியாது. இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களை தமிழ் தேசியத்திற்காக அணி திரட்டி இருக்கு நாம் தமிழர் கட்சி. இதத்தான் ஐயா கலியபெருமாளும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. தெளிவா புரியுதா? அடுத்ததா, இயக்க அரசியலை முன்னெடுக்கலாமே, அதன் மூலமா கூட நீங்க மக்களை அணி திரட்டலாமே அப்படின்னு கேட்கலாம். ஐயா, ஏற்கனவே தமிழ் தேசிய பேரியக்கம் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு நம்முடைய மக்கள் மத்தியில எந்த ஒரு தாக்கத்தையும் அந்த இயக்கத்தால ஏற்படுத்த முடியல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா அதுக்கும் திராவிடம் தான் காரணமா இருக்கு. திராவிடம் இங்க ஒரு ஊடக லாபியை கட்டமைச்சு வச்சிருக்கு. அந்த ஊடக லாபியை மீறி இப்படிப்பட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்னெடுக்கின்ற எந்த ஒரு போராட்டமோ வெகு மக்கள் பார்வைக்கு போய் சேரவே மாட்டேங்குது, போய் சேரவே விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவுதான் காட்டு கத்தா கத்துனாலும், எவ்வளவுதான் வீதியில இறங்கி மக்களுக்காக போராடினாலும் மக்கள் அதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அதனால தான் தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது, வாக்கிற்காக மக்களை சந்திக்கும் போது நம்முடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எல்லாத்தையும் முன் வச்சு பேசும்போது அது மக்கள் மயப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான் தமிழ் தேசியத்தை வாக்கு அரசியலுக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கல அப்படின்னாலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த தமிழ்நாட்டை, தமிழர்களின் தாய் நிலத்தை இந்திய துணை கண்டத்தோட இணைச்சி வச்சிருக்கு. நமக்கு ஏற்படுற நல்லது கெட்டதுகளை இந்திய நாடாளுமன்றம் தீர்மானிக்குது. அதுலயும் கொடுமையை பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40 நாடாளுமன்ற தொகுதிகள்ல ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறல. நம்முடைய மக்கள் பாஜகவை மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா பாஜக மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை அடைந்து ஆட்சி அதிகாரத்தில் போய் உக்காஞ்சிக்கிட்டு அவனை புறக்கணித்த இந்த தமிழ்நாட்டின் மீதும் எந்த ஒரு அழிவு திட்டத்தையும் திணிக்க முடியுது. அப்படிதான் இந்த அரசியலமைப்பு சட்டமே டிசைன் பண்ணப்பட்டு இருக்கு. ஆனா நம்முடைய மக்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த அழிவு திட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு எதிர்த்து பேசினாலும் சரி, எதிர்த்து வாக்களிச்சாலும் சரி, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த திட்டத்தையும் அந்த சட்டங்களையும் வரவிடாம தடுக்கவே முடியாது. வேற என்னங்கய்யா பண்ண முடியும்? நம்முடைய உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதற்கான குரலை எழுப்பணும் அப்படின்னா நாம நாடாளுமன்றத்துக்கு போய்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டுடுச்சு. நம்மளால தடுக்க முடியாதுதான். ஆனா குறைஞ்சபட்சம் நாடாளுமன்றத்தை இந்த கோரிக்கைக்காக தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடக்கி போட்டார்கள் அப்படிங்கிற செய்தியாவது இந்திய துணை கண்டம் முழுக்க பரவ வைக்க முடியும். ஏற்கனவே இருக்கிற திமுகவை சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டின் மிக முக்கியமான வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி வாய் திறந்து பேசி இருக்கிறாங்களா? போறது வீம்புக்குனா பாஜக கிட்ட வம்பு வளர்க்கிறது, ஏதாவது பேசினா மேசையை தட்டி சத்தம் போட வேண்டியது, அவ்வளவுதான் எந்திரிச்சு வந்துட வேண்டியது. இதுக்கு பேரு நாடாளுமன்ற நடவடிக்கையா? அப்ப இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய உரிமைக்கான குரலை எழுப்பணும் அப்படின்னா அதுக்கு நாம நாடாளுமன்றத்துக்கு போய் தான் ஆகணும். வேற வழி இல்லை.
மக்களிடம் இருந்து அந்நியப்படுகின்ற எந்த ஒரு போராட்டமும் இங்க வெற்றி பெறல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இப்போதைக்கு இந்த பதில் போதும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா இத பத்தி இன்னும் கூட நாம விரிவா பேசலாம். ஆனா இந்த கேள்வியை ஒட்டியே நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். என்ன கேட்டீங்க? தமிழ் தேசியம் பேசுற நீங்க எதுக்காக இந்திய பொது தேர்தலான நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் போட்டி போடுறீங்க? ரைட். இதே கேள்வியை எதுக்காக நீங்க அண்ணாவை பார்த்து கேட்கல? அறிஞர் அண்ணாவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டீங்களா? இல்ல கருணாநிதி கூட கடைசி வரைக்கும் இருந்தீங்களே அவர்கிட்ட கேட்டீங்களா? 1962 அண்ணா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு போனாரு. 1957 இருந்து திமுக சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுது. 1963 தான் பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திமுக தன்னுடைய தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே கோரிக்கையை முன் வச்சுதான் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போட்டு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போனாங்க. அன்னைக்கெல்லாம் அறிஞர் அண்ணாவை பார்த்தோ இல்லனா கலைஞர் கருணாநிதியை பார்த்தோ இதே கேள்வியை நீங்க கேட்டது உண்டா? நீங்க தான் தனி திராவிட நாடு கேட்கறீங்க, திராவிட தேசியம் பேசுறீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க இந்திய பொது தேர்தலான நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போடுறீங்க அப்படின்னு கேட்டது உண்டா? இல்ல. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போதும் சரி, வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி ஏத்துக்கும் போதும் சரி, ஒரு உறுதிமொழி பத்திரம் வாசிக்கணும். அந்த உறுதிமொழி பத்திரத்துல என்ன தெரியுமா இருக்கும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மாறாத அன்பும் பற்றும் கொண்டிருப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழி அதுல இருக்கும். 62 வரைக்கும் நீங்க திராவிட நாடு கோரிக்கையை பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள், 57 தேர்தல்ல திமுகவிற்கு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள், 62 தேர்தல்ல 50 சட்டமன்ற உறுப்பினர்கள். அண்ணா மாநிலங்களவை உறுப்பினர் 63 தான் பிரிவினை தடை சட்டம். அதுக்கப்புறம் தான் அந்த கொள்கையை கைவிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பதவி ஏத்துக்கும் போது உறுதிமொழி பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க எதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மாறாத பற்றும் அன்பும் கொண்டிருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி ஏத்துக்கிட்டீங்க? இது நீங்க ஏத்துக்கிட்ட திராவிட நாடு சித்தாந்தத்திற்கு எதிரானதாச்சே அப்படின்னு எல்லாம் அங்க போய் கம்பு சுத்தனீங்களா? கேட்க மாட்டீங்க. சரி, அவங்களை விடுங்க. அண்ணன் தொல் திருமாவளவனை இதே கேள்வியை கேட்டது உண்டா? ஏன் கேட்கிறேன்னா, விசிகாவோட முக்கியமான கொள்கைகள்ல ஒண்ணு தமிழ் தேசியம். அவரோட 5 கொள்கைகள்ல 2வது கொள்கையே தமிழ் தேசியம் தான். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை அப்படின்னு தான் இருக்கும். அப்ப அண்ணன் தொல் திருமாவளவன் கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏங்க நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, அப்புறம் எதுக்குங்க நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறீங்க, உங்களுக்கு எதுக்குங்க 2 MP சீட்டு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டது உண்டா? சரி, அவர் விடுங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன், அவரோட கொள்கையும் தமிழ் தேசியம் தான். அவரும் திமுக கூட கூட்டணியில தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, ஏங்க நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, அப்புறம் எதுக்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதுக்காக சீட்டு கேட்கறீங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு ஏன் அண்ணன் வேல்முருகனை பார்த்து கேள்வி கேட்கல? ஏன் கேட்கலன்னா, இவங்க 2 பேரும் திமுக கூட கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால தான் ஐயா அவங்கள பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு. நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யுது. அதனால தான் இப்படிப்பட்ட குதர்க்கமான அரைவேக்காட்டுத்தனமான கேள்விகளை நம்மை நோக்கி முன்வைக்கிறாரு. இப்ப இறுதியா ஒண்ணு சொல்லி இந்த கேள்விக்கான பதில முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தா போகுது. ஈழத்துல நம்முடைய தேசிய தலைவர் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த நாட்டோட அரசியல்லையும் தேர்தல் அரசியல்லையும் போட்டி போட வச்சாரு. ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்திற்கு ஆயுத போராட்டமும் தேவை, அரசியல் போராட்டமும் தேவை. எது முக்கியம், எதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத காலமும் கள சூழலும் தான் நிர்ணயிக்கும். தெளிவா புரியுதா? அடுத்த கேள்விக்கு போகலாம். ஐயாவோட 2வது கேள்வி என்ன? நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் இந்தியாவிற்கு அதிபராட்சி முறை வேணும்னு கேட்கிறாங்க. இது இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிற்கு எதிரான ஆட்சி முறை. இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மாநிலங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். இந்த நாட்டிற்கு எப்படி அதிபராட்சி முறை பொருந்தும்? ஒரே மொழி பேசக்கூடிய, ஒரே பண்பாடு, கலை, கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் வாழ்கின்ற நாட்டிற்கு தான் அதிபராட்சி முறை பொருந்தும். ஆக இதுல இருந்தே தெரியல, அவரு மறைமுகமா இந்துத்துவத்திற்கும் இந்து தேசியத்திற்கும் இந்தி தேசியத்திற்கும் ஆதரவா பேசுறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனை கதையை அருவி மாதிரி அள்ளி கொட்டி இருக்கிறாரு. அடுத்ததா ஒன்னு சொன்னாரு பாருங்க, நாம் தமிழர் கட்சியும் சீமானும் அதிபராட்சி முறையை கேட்கிறாங்க. இதை அவங்களோட கட்சியின் கொள்கை விளக்க அறிக்கை புத்தகத்திலேயே கொடுத்திருக்கிறாங்க, நான் அதை படிச்சேன் அப்படிங்கிறாரு. நான் ஐயா கிட்ட ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறேன். ஐயா தயவு செஞ்சு சொல்லுங்க, அந்த புத்தகத்தை எந்த கடையில வாங்குனீங்க,
எப்ப நீங்க அந்த புத்தகத்தை படிச்சீங்க? எத்தனையாவது பக்கத்துல, எத்தனையாவது வரியில, எந்த பத்தியில நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் இந்தியாவிற்கு அதிபராட்சி முறை வேணும்னு கேட்டு இருக்காங்க? எந்த இடத்துல அப்படி குறிப்பிட்டு இருக்காங்க? தயவு செஞ்சு எடுத்து காட்டுங்க. காட்ட முடியுமா உங்களால? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு புக்கும் கிடையாது, அப்படி ஒரு கொள்கையும் கிடையாது. ஆக இல்லாத ஒரு புக்கு, அதுல இல்லாத ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கற்பனை கதையை கட்டமைச்சு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம, கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம இப்படி ஒரு பச்சை மஞ்சள் சிவப்பு அப்படின்னு கலர் கலரா போய் சொல்லி இருக்கிறீங்களே, பெரிய மனுஷன் தானே நீங்க? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய மீசை? உங்களுடைய திராவிடத்திற்கு சான்று காட்டணும் அப்படின்னு சொல்லி 10-15 புத்தகத்தை அடுக்குறீங்க. தாமஸ் ட்ரவுட்மேன் எழுதிய ஆரியன் டிபேட், திராவிடியன் ஸ்டடி அப்படின்னு 15-16 புத்தகத்தை சொன்னீங்கல்ல, இருக்கிற புக்கு தானே அதெல்லாம். நாம் தமிழர் கட்சியை பேசும்போது மட்டும் இல்லாத ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து எப்படி பேச முடியுது உங்களால? சரி, நாம பேசுறோம், அது ரெக்கார்ட் ஆகுது, நாளைக்கு அதை யூடியூப்ல போடுவாங்க, அதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. சரி, நாம் தமிழர் கட்சிக்கு தான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறோம், அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க அப்படிங்கிற முன் யோசனை கூட உங்களுக்கு இல்லையா? அப்ப எவ்வளவு துணிச்சலா பச்சை பச்சையா போய் சொல்றீங்க பாத்தீங்களா? பெரிய மனுஷனா நீங்க. திரும்ப திரும்ப அதை கேட்கவே எனக்கு பிடிக்கல. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட புத்தகங்கள் 2 தான். ஒன்னு 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு, அடுத்தது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல்பாட்டு வரைவு கொள்கை அறிக்கை. அந்த 2 புத்தகத்திலேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இந்தியாவிற்கு அதிபராட்சி முறை வேணும்னு கேட்டு இருக்கிறாங்களா? சரி, புத்தகங்களை விடுங்க. நாம் தமிழர் கட்சி அடிக்கடி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு பொதுக்கூட்டத்தை நடத்துவாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சாளர்களான அன்பு நண்பன் இடும்பாவனம் கார்த்தியோ, அண்ணன் இசைமதியோ, அக்கா காளியம்மாவோ, தம்பி அபுபக்கரோ, தங்கை அனீஸ் பாத்திமாவோ, ஹிம்லரோ யாராவது ஒருத்தர் இந்தியாவிற்கு அதிபராட்சி முறை வேணும் அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்களா, பேசி இருக்கிறாங்களா? ஒரே ஒரு துண்டு கிளிப்பு காணொலியா காட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படி ஒரு கோரிக்கையை, அப்படி ஒரு கொள்கையை முன்வைக்கவே இல்லை. ஆக இவ்வளவு தெளிவான சான்றுகள் இருக்கும் போதே ஐயா இப்படிப்பட்ட பொய்களை சொல்றாரு அப்படின்னா நீங்க இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருப்பீங்க இந்த திராவிடத்தை பத்தி? சரி, ஓகே, இதற்கான விளக்கத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க குடியரசுத் தலைவரையும் மக்களே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அண்ணன் சீமான் பேசினதை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இன்னைக்கு குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? நாம தேர்ந்தெடுத்து அனுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஒரு பொம்மை பதவியா இருக்கு, சரியா? அது மாறணும், அந்த முறை மாறணும். குடியரசுத் தலைவரையும் மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். புரியுதா? இதத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசினாரே தவிர மற்றபடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற குடியரசுத் தலைவருக்கு இப்ப இருக்கிற அதிகாரத்தை தாண்டி எந்த ஒரு கூடுதலான அதிகாரத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கூட பேசவே இல்லை. இது 2024 நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் அறிக்கை, ஒரு டிராஃப்ட், இது ஒரு ரஃப் காப்பி. இதுல மக்களாட்சிக்கு எதிரானவை அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், இது மக்களாட்சி, மக்கள் ஓட்டு போட்டு தான் இந்தியாவின் முதல் குடிமகனை தேர்ந்தெடுக்கணும், மற்றபடி அவங்களுக்கு கூடுதலான எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுற குடியரசுத் தலைவர் யாரால பெரும்பான்மையாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க நீற்ற இடத்துலயும் காற்ற இடத்துலயும் கையெழுத்து போடுகின்ற ஒரு பொம்மை ஜனாதிபதியா தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. பல மக்கள் விரோத திட்டங்களும் சட்டங்களும் அவங்களுடைய பார்வைக்கு போகும்போது இது மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிக்காம அதுல அவங்க கையெழுத்து போட்டு அந்த திட்டங்களையும் சட்டங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இது இருக்கக்கூடாது. அவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் நாளைக்கு மக்களுக்கு எதிரான எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கொள்கை புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதத்தான் ஐயா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்தியா முழுக்க சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அதிபராட்சி முறையை கேட்கறாங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசாட்சி இருக்கிறவன் செய்யற வேலையே கிடையாது. அடுத்ததா ஐயாவோட இறுதி கேள்வி ரொம்பவே கஷ்டமான கேள்வி, சவாலான கேள்வியும் கூட. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசுற நீங்க தனித்தமிழ்நாடு கேட்கறதுக்கு தயாரா, அதற்கான துணிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்த உடனேயே திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டு இந்திய அரசு கிட்ட சரணடைஞ்சவங்க எல்லாம் நம்மளை பார்த்து சவால் விடுறாங்க, துணிச்சல் இருக்கான்னு கேட்கறாங்க. சரி, ஓகே, பதில் சொல்லுவோம். நாங்க தயார் தாங்கய்யா, ஆனா எங்களுடைய மக்கள் தயாரா இல்ல. ஏற்கனவே முதல் கேள்விக்கு பதில் சொல்லும் போதே இதற்கான விளக்கத்தையும் தெளிவா கொடுத்திருப்பேன். மக்களை அணி திரட்டி அரசியல் மயப்படுத்தி அவர்களை ஒன்றிணைத்து வென்றெடுக்காமல் இங்கே எந்த ஒரு புரட்சிகர போராட்டமும் விடுதலை போராட்டமும் வெற்றி பெறாது. ஐயா, எந்த ஒரு தேசிய இனத்தின் விடுதலை போராட்டமும் அதற்கான வழிமுறையும் அந்தந்த காலகட்டமும் கள சூழலாலையும் தான் தீர்மானிக்கப்படும்.
இன்றைக்கு தனி தமிழ்நாடு கேட்பதற்கான காலமும் கள சூழலும் இல்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் எங்களுடைய மக்களுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று, தாய் நிலத்தின் மீதான பற்று, அக்கறை எதுவுமே இல்லை. இதனால தமிழ்நாட்டில் தமிழருக்கான ஒரு அரசியலே இல்லாம போயிருச்சு. இதற்கான முதல் காரணம் என்னன்னு பார்த்தா, எம்முடைய மக்கள் மீது சுமத்தப்பட்ட போலி இன அடையாளங்கள், இந்தியன், திராவிடன் அப்படிங்கிற போலி இன அடையாளங்கள் அவர்களோட உண்மையான இன அடையாளமான தமிழன் அப்படிங்கிற அந்த உன்னதமான தேசிய இன அடையாளத்தை முற்று முழுதாக ஒழிச்சு மறைச்சிருச்சு. இதனால தமிழ்நாட்டில் தமிழருக்கான ஒரு அரசியலே இல்லாம போயிருச்சு. தமிழ்நாட்டில் தமிழருக்கான அரசியலே இல்லாத போது தமிழ் தேசிய அரசியலை எப்படி முன்னெடுக்க முடியும்? அதனால தான் நாம் தமிழர் கட்சி எம்முடைய மக்களை மொழி ரீதியாக அணி திரட்டி முதல்ல தமிழருக்கான ஒரு அரசியலை நிறுவனம், உருவாக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதனுடைய முடிவுல தான் தமிழ் தேசியத்திற்கான அரசியல் பிறக்கும். ரெண்டாவது, தனி தமிழ்நாடு அடைஞ்சுதான் தமிழர்களோட உரிமையை காப்பாற்றணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஜியோ பாலிடிக்ஸ், பூலோக அரசியல் அடிப்படையில் இந்தியாவிலேயே இருந்துகிட்டு தமிழர்களுக்கான அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் நாங்க ஏன் தனி தமிழ்நாடு கேட்கணும்? நான் இப்படி சொல்றேனே, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தேசிய இனங்களையும் ஒன்று சேர்த்து அதன் மூலமாக உண்மையான கூட்டாட்சியை உருவாக்கி அதன் வழியாக தமிழர்களின் உரிமை பாதுகாக்கப்பட்டால் எதற்காக நாங்க தனி தமிழ்நாடு கேட்கணும்? இப்ப நாம் தமிழர் கட்சியும் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு தேசிய இன போராட்ட இயக்கங்களையும் ஒரே அணியில ஒன்று திரட்டி ஒரு உண்மையான கூட்டாட்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக எல்லா தேசிய இனங்களின் உரிமையையும் பாதுகாக்கணும், ஒரு உண்மையான பெடரேஷனை கட்டமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக காலத்தையும் கள சூழலையும் கணக்கில் எடுத்துக்காம பெருசா சவால் விடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேடையில நீங்களும் பேசி வச்சிருக்கீங்க. சரி, ஓகே, உங்களோட கேள்விக்கு ஏதோ என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டிய அளவிற்கு நான் பதில் சொல்லிட்டேன். உங்களோட மனசு நோகிற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா தயவு செஞ்சு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த பதில அலசி ஆராய்ச்சி உங்களோட முடிவு என்ன அப்படிங்கறத அடுத்த கூட்டத்துல பேசுங்க. சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.